வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் பாக்கியாவுக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க ராதிகா. இருந்த கேன்டீனை விட்டு துரத்தி விட்டுட்டு தெருவில் நிற்க வச்சுட்டு இப்போ வாழ்த்துக்கள் வேற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. அது என்னோட ஆஃபீஸ், அங்கே எனக்கும் பாக்கியாவுக்கும் போட்டி வரும்போது நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. மற்ற எல்லா இடத்துலையும் பாக்கியா ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலமா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த கேன்டீனை மட்டும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதுக்கிடையில் செலியன் மறுபடியும் ஜெனியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. என்னை மன்னிச்சிரு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வரது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கால் இங்கே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னையும் பாப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜெனி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இல்லைன்னு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததாக பாக்கியா ஜெனிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கவர்மெண்ட் கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடச்ச விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே நான் எதுலையாவது ஜெயிச்சேன்னா அதை நீ ஜெயிச்சு தான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவ ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிற, எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜெனி, பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியோட அம்மா ஜெனிட்ட சொல்கிறாங்க, செலியன் பண்ண தப்பை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தை மட்டும் உன்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை அவங்க பக்கம் இழுத்துடலான்னு நினைக்கிறாங்க ஜெனி, நீ ஏமாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் பாக்கியா கீழே வேலை பார்க்குற லேடிஸ்லாம் பாக்கியா பார்க்குறதுக்காக வராங்க. கேன்டீனில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. அமிர்தா பாக்கியாட்ட கேட்குறாங்க, இதுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும்லம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நம்ம வழக்கமாக மளிகை ஜாமான் வாங்குகிற அண்ணாச்சிட்ட சொல்லி முதல் நாள் மட்டும் பொருளை கடனுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வர லாபத்தில் நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியை பார்க்குறதுக்காக எழில் அமிர்தா 2 பேரும் நிலா பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. நிலா ஜெனி பாப்பாவை பார்த்ததும் ஜெனிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஜெனிமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ அழுதியா ஜெனிமா, நீயே இங்கேயே இருக்கிற, நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. காஃபி வேணா, சப்பாத்தி செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு எழில். என்ன சப்பாத்தி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா. ஜெனிக்கும் சப்பாத்திக்கும் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எழில். அமிர்தா எழில் 2 பேருமே இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜெனியை பார்த்து இப்போது நிலா பாப்பா சொல்கிறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் செல்வியை கூப்பிட்டுட்டு இப்போது பாக்கியா மளிகை ஜாமான் கடைக்கு போகிறாங்க. அதே கடையில் கோபியை கூப்பிட்டுட்டு ராதிகாவுமே போயிருக்கிறாங்க. இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோபி கேட்குறாரு. வீட்டில் எந்த மளிகை ஜாமானும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாள், எல்லாம் வாங்கி தரேன் வீரப்பாதனை பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. பில் போடுறதுக்காக ராதிகா கோபி 2 பேருமே வராங்க. அந்த மளிகை கடை அண்ணாச்சியை பார்த்து பேசுகிறதுக்காக இப்போது பாக்கியா வந்துருக்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, கவர்மெண்ட் பொருட்காட்சியில் கேன்டீன் ஆர்டர் கிடச்சிருக்குதுனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்கம்மா, நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னால் முன்பணம் கொடுத்து பொருளை வாங்க முடியாதண்ணே, முதல் நாள் மட்டும் நீங்கள் அனுப்பி வைங்க, மறுநாள்லேருந்து நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. கடனுக்கு பொருள் வாங்கி எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிறா இவ அப்படின்னு சொல்கிறாரு கோபி ராதிகாட்ட. என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு கோவமாக போகிறாரு. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்னு தடுத்துடுறாங்க ராதிகா. கோபியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. தாராளமாக எல்லா பொருளுமே அனுப்பி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கடைக்காரர். பாக்கியாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.